1995 வந்து 8-9 வயசு இருக்கும். அந்த அரசியலில் இருந்து இந்த அரசியல் வரைக்கும் எனக்கு சில விஷயம் தெரியும். இப்போ நான் 1995 இருந்தால் இப்போ என் இது சின்ன பையனாக இருந்தேன். அப்போ அவன் நம்ம சின்ன பசங்களை என்ன செய்வான்னா, உடப்பம் வாங்கி கொடுத்து ஒரு 4 சிட்டி கொடுத்து தெருவாக போய் ஒட்ட சொல்லுவான். சொல்கிறேன் நான் தெருவாக ஒட்ட சொல்லுவான். அவனுக்கு உடப்பம் வாங்கி தந்தான். அது அதோட சரி. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்க வீட்டு நிலைமை என்ன இருக்குது, அந்த பையன் நம்மள்ட்ட வேலை செஞ்சானே, சின்ன பையனாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா என்ன வேலைக்கு போனாங்களோ அதெல்லாம் கவனிச்சதில்லை. ஸ்டெப்பாக வந்து 2வது ஸ்டெப்பில் வந்து 2000 ஒரு எலெக்ஷனில் அந்த பையனுக்கு பிரீத்தி ஹோட்டலில் காலங்கடை நாஷ்டா மதியானம் அவனுக்கு எங்காச்சும் நீ போய் எங்கேயும் சிகரெட் குடிச்சிக்கி எதுனாலும் பண்ணிக்கணும், அதுக்குன்னு ஒரு லீடரை வச்சு பசங்களை கெடுக்க ஆரம்பித்தான். 2000 அது செஞ்சான். 2005 வந்து பீர் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு குடிக்க வச்சான். இதான் எங்கள் ஏரியா எலெக்ஷன். ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன்னா 2010 வந்து குவார்டர் வாங்கி கொடுத்தான். 2015 தமிழர்களை பிரிச்சுட்டான். ஏன்னா 2010 அவனை நாங்கள் தோக்கடித்தோம். தமிழராக சேர்ந்து நாங்களாம் இங்கே அவனை தோக்கடித்தோம். அவனுக்கு அந்த ஒரு விஷயம் புரிஞ்சதுனால 2015 வந்து எல்லா தமிழர்களும் பிரித்தான். அவன் இவங்களாம் ஒன்றா இருந்தால் சரி இருக்காது, அர்ன் பண்ணு, இவனை இவங்க சேரு, இவனை இங்கே ஓடி. இப்போ என்கிட்ட ஒரு பையன் என்கிட்ட முதல்ல போய் பேசுகிறான்னா அவனுக்கு எனக்கு என்ன விரோதம்னு கண்டுபிடிச்சி அவன்கிட்ட போய் சொல்கிறது, உனக்கு அதுமாரி இருக்கடா, அவன்கிட்ட ஏன்டா அவன் கூட சேரன்னு சொல்லிட்டு எங்கள் சொந்த பந்தத்தை இங்கே நாங்கள் இருக்கிறது வந்து தாலுக்கா, ஒரே இனம் ஒரே ஜாதி, எல்லாம் ஒன்றா இருக்கிறவங்க பொண்ணு கொடுத்துருக்கோம், பொண்ணு எடுத்துருக்குறோம். அவன் சொந்தம் மாமன் மச்சான் சித்தப்பன் எல்லாமே நாங்கள் ஒன்று தான். இப்போ நாங்கள் எல்லாமே ஒன்றா இருந்துருந்தனா 2015 இது பண்ணான். 2015 எங்களை தோக்கடிச்சு தமிழர்களுக்கு பெரிய தோல்வி. 2015 பெரிய தோல்வி இது பண்ணான். அவன் ரொம்ப அவன் ஒன் சைடாக 1200 ஓட்டு நான் ஜெயிக்கிறேன், பத்தியா ஒரு தமிழ்காரன் 400 ஓட்டு தான் எடுக்கிறான்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவமானம் காட்டினான். சரி, அந்த ரிவெஞ்சை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் சரி இதுக்கு மேலே நம்ம திருந்தணும், ஒன்றா ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகணும். 2015 2020 வந்தது. 2020க்கு நடுவில் வந்து எங்கள் பிரதீப் நானா பாட்டீல்னு எங்களுக்கு பாஸ். அவர் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிட்டு ஏரியா எல்லாமே மண்டலுக்கு வருவார், கடைப்பார், பேசுவார். அதுமாரி சொல்லிட்டு வந்துட்டு தான் போனார். வந்துட்டு போனதுக்கு அவர் என்ன சொல்லிக்கணும், போர்டு மீட்டிங்கில் கித்தனே ஆயே அவர் கித்தனேக்கு மேரா பாலா கில்லா. அவன் ஒரு வார்த்தை அது அடிக்கடி மேரா பாலா கில்லான்னு சொன்னோன்னா அவர் கொஞ்சம் இதாகிடுச்சு. அவர் வந்தார், இந்த கோயில் ஏன் கட்டலன்னு சொல்லி சில பேர்த்து கேட்டார். விநாயகர் கோயில் இத்தனை வருஷமாக இது பிரச்சனையில் இருக்குன்னு சொன்னோடனே அவர் சொன்னார், நான் செலவு செய்கிறேன் விநாயகர் கோயில் கட்டினார். பெருமாள் அரசன் என்ற ஒரு நிற்க வச்சு அந்த கோயிலை கட்ட ஆரம்பித்தார்.